If 2 power 1 minus x plus 2 power 1 plus x, this is one term, and f of x, and 3 power x plus 3 power minus x. These three are in AP. AP na enna? Arithmetic progression இல்லையா? Usually நமக்கு numbers தான் கொடுப்பாங்க. 1, I'll take some other clue. 1, 2, 3 இதெல்லாம் வந்து APல இருக்குன்னு சொல்லுவோம். இங்க வந்து 3 function கொடுத்திருக்காங்க. 3 function கொடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா this one, this one, this one. These three functions are in AP. These three functions are in AP na இந்த f of x இருக்குல்ல, இந்த f of x ஓட minimum value என்ன? f of x ஓட minimum value என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ 3 terms வந்து AP ல இருக்கு அப்படின்னா AP ஓட properties என்னமா? AP ஓட propertiesலாம் எப்படி இருக்கும்? Suppose these three terms are A, B, C. These three terms are in AP அப்படின்னா D is equal to இதோட average இல்லையா? A plus C by 2 இல்லையா? B is equal to A plus C by 2. அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். Given termsலாம் என்னன்னா first term 2 power 1 minus x plus 2 power 1 plus x. ஓகேயா? இது first term, அதாவது A இல்லையா? A. Second term வந்து f of x, அதாவது அதான் B. Third term என்னதுமா? 3 power x plus 3 power minus x. நான் என்ன சொன்னேன்? D is equal to A plus C by 2 இல்லையா? D is equal to A plus C by 2. This is A plus C by 2 which is equal to B. B வந்து என்னது? F of x. F of x தான் என்னோட B. அப்ப F of x is equal to first term 2 power 1 minus x plus 2 power 1 plus x. Second term, third term 3 power x plus 3 power minus x divided by 2. என்ன நடந்திருக்கு? சொன்னாலையா? A plus C by 2. A plus C by 2. My B is here. Okay? A plus C by 2. Okay? இப்போ இந்த ரெண்டையும் பிரிச்சு எழுதிக்கலாமா? 2 power 1 minus x plus 2 power 1 plus x by 2 plus 3 power x plus 3 power minus x by 2. ஏன் எழுத முடியாது? எழுதலாம் இல்லையா? 2 plus 3 by 2 என்ன எழுதலாம்? 2 by 2 plus 3 by 2 எழுதலாம் இல்லையா? This is equal to 5 by 2, 2.5 இல்லையா? This is how much? 1. This is 1.5. This is equal to 2.5 இல்லையா? பிரிச்சு எழுதிக்கலாம். சரியா? பிரிச்சு எழுதிருக்கிறோம். f of x is equal to this. f of x is equal to this thing. பிரிச்சு எழுதிருக்கிறோம். Okay? f of x is equal to 2 காமனா வெளியில எடுக்கலாமா? ஒரு 2 காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன ஆகும்? இது இருக்கு இல்லையா? 2 பவர் 1 minus x plus 2 power 1 plus x by 2. ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒரு 2 நம்ம வெளியில எடுத்தோம்னா என்ன நடக்கும்? ஒரு 2 வெளியில எடுத்தோம்னா என்னப்பா நடக்கும்? 2 power x plus 2 power minus x by 2. ஏன்னா 2 power 1 minus x அப்படிங்கிறது 2 power 1 2 power minus x இல்லையா? இதுல இருந்து ஒரு 2 காமன் எடுத்தா என்ன நடக்கும்? 2 power minus x ஆயிடும் இல்லையா? ஓகே. இப்போ 2 power 1 plus x இருக்கு இல்லையா? அதுல இருந்து ஒரு 2, அது என்ன அர்த்தம்? 2 power 1 2 power x ன்னு அர்த்தம். அதுல 2 1 மட்டும் வெளியில எடுத்தோம்னா என்ன நடக்கும்? just 2 power x உள்ள இருக்கும் இல்லையா? 2 power x உள்ள இருக்கும். கன்ஃபியூஷனா இருக்குதா? ஓகே. ஓகே. இதுல இருந்து ஒரு 2 எடுத்ததுனால இதாயிருச்சு, இதுல இருந்து ஒரு 2 எடுத்ததுனால இதாயிருச்சு. நம்ம 2 காமனா வெளியில எடுத்ததுனால என்ன நடந்துச்சு? 2 power minus x plus 2 power x divided by 2. The remaining terms 3 power x plus 3 power minus x divided by 2. The whole divided by 2. Okay. இப்போ இது கிடைச்சிருக்கு இல்ல? இதான் நம்மளோட f of x. இதுதான் நம்மளோட f of x. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? என்ன ஏதாவது ஐடியா? இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? எனி க்ளூ? இன்னும் கொஞ்சம். ஓகே. இதுதான் நம்மளோட f of x. இப்போ இதை பார்த்தா இப்போ உங்களுக்கு இதை பார்த்தோன்னா என்ன தோணும்னு தெரியுமா? நீங்க இப்போ ஜேஇ ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 டேர்ம் இப்போ பிளஸ்ல இருக்கு, பவர் எக்ஸ் பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஏஎம் போகணும். ஏஎம் have you studied AMGM? What is AM? Arithmetic mean, geometric mean. What is arithmetic mean? இப்போ இது வந்து ஒரு ஏபி இல்லையா? சரியா? AM arithmetic mean என்ன? 3 ஆட் பண்ணி ஆவரேஜ் 1 plus 2 plus
3/3 இதுதான் arithmetic mean. இதுதான் arithmetic mean இல்லையா? இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கேன் 3 ஸ்கொயர் 3 கியூப் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் ஒரு 2 டேர்ம் மட்டும் வச்சுக்கலாமா? சரி ஓகே 2 டேர்ம் மட்டும் வச்சு இப்பதான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா 1,2னா 1 plus 2/2 ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 2 இருக்கிற டேர்ம் தான் ஏஎம் இல்லையா? 3/2 1.5 தான் என்னோட ஏஎம். என்னோட ஜிஎம் என்னம்மா? என்னோட ஜிஎம் என்ன? இப்போ என்னோட டேர்ம் 2 டேர்ம் இருக்குன்னா ரூட் ஆஃப் ஏபி தான் என்னோட ஜிஎம். என்னோட ஏஎம் வந்து a plus b/2. என்னோட ஜிஎம் வந்து ரூட் ஆஃப் ஏபி. ஓகேயா? இப்போ ஆல்வேஸ் ஏஎம் இஸ் greater than or equal to gm. இது we have studied the properties of arithmetic mean and geometric mean இல்லையா? am is greater than or equal to gm. என்னோட டேர்ம்ஸ்லாம் என்னென்ன இங்க நம்ம வச்சிருக்கிற டேர்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாம் 2 power x plus 2 power minus x/2. இது am இருக்கா? இது am இருக்கா? இப்போ இதோட gm என்ன? இதோட gm வந்து 2 power x into 2 power minus x. இதானே என்னோட gm. Something power x into 2 power minus x தான் என்னது? 2 power x minus x, 2 power 0, that is 1. Root of 1 is 1, right? This is 1. 2 power x plus 2 power minus x/2. Multiply both sides 2. Multiply both sides 2. Both sides 2. அப்போ இந்த சைடும் 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம் இல்லையா? அப்போ என்ன கிடைக்கும்? 2 into 2 power x plus 2 power minus x/2 greater than or equal to 2. Okay? Greater than or equal to 2. Okay? Likewise for this thing also. 3 power x plus 3 power minus x divided by 2 greater than or, this is am, right? am is greater than or equal to gm. What is my gm? Root of ab. First term into second term. Obviously, what will you get? This is greater than or equal to 1. இல்லையா? Greater than or equal to 1. 3 power x plus 3 power minus x/2 greater than or equal to 1. Okay. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு? நம்மளோட f of x என்னமா? நம்மளோட f of x வந்து f of x என்னது? 2 times 2 power x plus 2 power minus x/2 plus 3 power x plus 3 power minus x/2. இதான் என்னோட f of x இல்லையா? என்னோட f of x. இது என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த ஹோல் டேர்முக்கு இது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இது ஹோல் டேர்முக்கு இங்க தானே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். greater than or equal to 2 இல்லையா? greater than or equal to 2. ஓகே? அப்போ என்னோட f of x வந்து greater than or equal to 2. This is 2. This is 1. 2 plus 1. என்னோட f of x வந்து greater than or equal to 3. என்னோட f of x வந்து greater than or equal to 3. What they asked in question, the minimum value of f of x. The minimum value of f of x. f of x is greater than or equal to 3 na minimum value என்ன வரும்? இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குதா? நம்மளோட என்ன f of x வந்து இப்ப 0 1 2 3 4 இப்படி இருக்குல்ல. என்னோட f of x வந்து 3 க்கு அப்புறம் தான் greater than or equal to 3. இதானே greater than or equal to 3. இந்த போர்ஷன் 3யும் 3 விட அதிகமா 3 விட அதிகமா தான் என்னோட f of x இருக்கு. இந்த போர்ஷன்ல தான் என்னோட f of x இருக்கு இல்லையா? அப்ப என்னோட மினிமம் வேல்யூ என்னவா இருக்க முடியும்? 3. So என்னோட மினிமம் வேல்யூ ஆஃப் f of x is 3. விஷுவலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும் சரியா? என்னோட f of x வந்து 3 and more than that. 3 3ஐ விட அதிகம். 3ஐ விட அதிகம். 3 equal to 3ஐ விட அதிகம். அப்ப என்னோட மினிமமே வந்து 3 தான். என்னோட மினிமமே 3 தான் சரியா? ஓகே புரிஞ்சதா? நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்க. 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதோட இப்ப இது ஒரு ஃபங்க்ஷன், இது யூசுவலா நம்ம டேர்ம்ஸ் இருக்கும். 3 ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்க. 3 ஃபங்க்ஷன் கொடுத்து அது மூணுமே வந்து ஏபில இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அதோட மினிமம் வேல்யூ ஆஃப் f of x கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் a, b, c இந்த மூணு ஏபில இருந்ததுன்னா மிடில் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு தேர்ட் டேர்ம் டிவைடட் பை 2. அப்ப என்னோட f of x இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம்
தேர்ட் டேர்ம் டிவைடட் பை 2 போட்டேன். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணேன். இதை செப்பரேட் பண்ணும்போது ஒரு 2 நான் காமனா வெளியில எடுத்தேன். இதை செப்பரேட் பண்ணும்போது ஒரு 2 காமனா நான் வெளியில எடுக்கும்போது என்ன ஆகும்? ரொம்ப ஸ்கிராச்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். சரியா? சோ இப்படி வந்ததா இல்லையா? இப்ப எனக்கு இதையும் பார்க்கும்போது ஏஎம்ஜிஎம் கான்செப்ட் அப்ளை பண்ணலாம்னு தோணுச்சு. ஏன்னா இது சம் 2 டேர்ம் பை 2 சம் 2 டேர்ம் பை 2 இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? இந்த டேர்மோட ஏஎம் தான் இது இல்லையா? இந்த டேர்மோட ஏஎம் தான் இது. அதோட ஜிஎம் போட்டோம்னா ஆல்வேஸ் ஏஎம் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜிஎம். ஸோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 இல்லையா? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1. நமக்கு கிவன்ல வந்து போத் சைட்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த சைடு 2 ஆயிடும். இதோட நம்மளோட கிவன்ல இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸோட ஒரு டேர்ம் கிடைச்சிருச்சு. எஃப் ஆஃப் எக்ஸோட ஒரு டேர்ம் கிடைச்சிருச்சு. இது எஃப் ஆஃப் எக்ஸோட ஒரு டேர்ம் கிடைச்சிருச்சு. அப்ப இது பார்க்கணும். இது எவ்வளவு வேல்யூன்னு பார்க்குறோம். அதை பார்க்கறதுக்கும் ஏஎம்ஜிஎம் தான் யூஸ் பண்றோம். கிரேட்டர் than ஈக்குவல் 1. அப்ப 2 + 1. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 3. கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3. ஆனா கேட்டிருக்கிறது மினிமம் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகாம விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். 3 கிரேட்டர் than and 3ல தான் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. அப்ப என்னோட மினிமமே வந்து 3ல தான் ஆரம்பிக்குது. என்னோட மினிமம் வந்து 3. அண்டர்ஸ்டாண்ட்?